உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பிரதமர் நரேந்திர மோடியின் நெருங்கிய நண்பரான தொழிலதிபர் கௌதம் அதானி சூரிய மின்சக்தி ஒப்பந்தங்களை பெற இந்திய அதிகாரிகளுக்கு 2450 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக கடந்த 2024ஆம் ஆண்டு அமெரிக்க பங்குச்சந்தை பரிவர்த்தனை ஆணையம் குற்றம் சாட்டியது. இது தொடர்பாக நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததை மறைத்து அமெரிக்க வங்கிகள் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களிடமிருந்து அதானி குழுமம் நிதி திரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கிடையே கௌதம் அதானியும் அவரது உறவினர் சாகர் அதானியும் $18 மில்லியன் அபராதம் செலுத்தி வழக்கை முடிவுக்கு கொண்டு வர கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். தற்போது கௌதம் அதானி மீதான வழக்கை கைவிட அமெரிக்க நீதித்துறை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் அமெரிக்காவில் அதானி மீது தொடரப்பட்ட மோசடி வழக்கை கைவிட பிரதமர் மோடி முயற்சி செய்ததாகவும் இதன் காரணமாக இந்திய அரசு அமெரிக்காவுடன் மேற்கொண்ட வர்த்தக ஒப்பந்தத்தில் நாட்டின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதானியை வழக்கிலிருந்து விடுவிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட பேரம்தான் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் என்றும் பல்வேறு தரப்பினரும் பகிரங்கமாக விமர்சித்து வருகின்றனர். பிரதமர் மோடி வெளிநாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் அதானியும் உடன் சென்று அங்குள்ள ஒப்பந்தங்களை பெற்றுள்ளது அம்பலமாகியுள்ள நிலையில் பிரதமர் மோடியின் தலையீட்டின் பெயரிலேயே தொழிலதிபர் அதானி மீதான மோசடி வழக்கை அமெரிக்க நீதிமன்றம் கைவிடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடியின் நெருங்கிய நண்பரான தொழிலதிபர் கௌதம் அதானி சூரிய மின்சக்தி ஒப்பந்தங்களை பெற இந்திய அதிகாரிகளுக்கு 2450 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக கடந்த 2024ஆம் ஆண்டு அமெரிக்க பங்குச்சந்தை பரிவர்த்தனை ஆணையம் குற்றம் சாட்டியது. இது தொடர்பாக நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததை மறைத்து அமெரிக்க வங்கிகள் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களிடமிருந்து அதானி குழுமம் நிதி திரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கிடையே கௌதம் அதானியும் அவரது உறவினர் சாகர் அதானியும் $18 மில்லியன் அபராதம் செலுத்தி வழக்கை முடிவுக்கு கொண்டு வர கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். தற்போது கௌதம் அதானி மீதான வழக்கை கைவிட அமெரிக்க நீதித்துறை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் அமெரிக்காவில் அதானி மீது தொடரப்பட்ட மோசடி வழக்கை கைவிட பிரதமர் மோடி முயற்சி செய்ததாகவும் இதன் காரணமாக இந்திய அரசு அமெரிக்காவுடன் மேற்கொண்ட வர்த்தக ஒப்பந்தத்தில் நாட்டின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதானியை வழக்கிலிருந்து விடுவிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட பேரம்தான் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் என்றும் பல்வேறு தரப்பினரும் பகிரங்கமாக விமர்சித்து வருகின்றனர். பிரதமர் மோடி வெளிநாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் அதானியும் உடன் சென்று அங்குள்ள ஒப்பந்தங்களை பெற்றுள்ளது அம்பலமாகியுள்ள நிலையில் பிரதமர் மோடியின் தலையீட்டின் பெயரிலேயே தொழிலதிபர் அதானி மீதான மோசடி வழக்கை அமெரிக்க நீதிமன்றம் கைவிடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.